நேற்று வீடியோவில் அவர் செலிப்ரிட்டி ஒர்ஷிப் சிண்ட்ரோம் பற்றி கேட்டிருந்தார் இல்லையா? நான் அதுக்கான இது பேசிட்டு அந்த வீடியோவை எடிட் பண்ணும்போது தான் பார்க்குறேன். அவர் கேட்டிருந்தது, இஸ் திஸ் கன்சிடர்டு மெடிடேஷன் டு ஆர் ஆம் ஐ அ சிக் பர்சன் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கு மற்றதுக்கெல்லாம் பதில் சொன்னோம். பட் அதுக்கு நம்ம பதில் சொல்லலை அப்படிங்கிறது வீடியோ எடிட் பண்ணும்போது தான் நான் கவனித்தேன். சரி, அதனால் இந்த வீடியோவில் அவர் அந்த மாதிரி பண்ணுறது மெடிடேஷனாக கன்சிடர் பண்ணலாமா, இல்லை அவருக்கு ஏதாவது அது அவர் சொன்ன மாதிரி ஆம் ஐ சிக் பர்சன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரியா அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில். அதாவது இது நான் திரும்பவும் ஒரு குருவை வச்சு நான் சொல்கிறேன். நீங்கள் உடலில் இருக்கிற ஃபிசிக்கல் ஃபார்மில் இருக்கிற ஒரு குருவை காட்டிலும் உடலை கடந்து போயிடுவாங்க இல்லையா, இப்போ ஓஷோ மாதிரி. அந்த மாதிரி குருவை நீங்கள் ஏற்றுக்கிறது ரொம்ப சுலபம். ஏன்னா நீங்கள் அங்கே மாற தேவையில்லை. அங்கே கேள்வி அவர் உங்களுக்கு அங்கே எந்த பொறுப்புமே கிடையாது. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்விகளும் கேட்க முடியாது. அதே போல் அவங்க உங்களுடைய மைண்டை அடித்து காலி பண்ணுறதுக்கு அங்கே வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரு குரு பார்த்தீங்கன்னா அதை தான் பண்ணுவார். இந்த என்னன்னா அவங்க உங்களுடைய மைண்டை பார்க்கும்போது இந்த ஜென் மாஸ்டர்லாம் தடி வச்சு அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அது ஏன் அடிக்கிறாங்க இல்லையா? என்ன காரணம்னா, நீங்கள் மனம் கடந்த நிலையை அடையிறதுக்காக தான் அங்கே போகிறீங்க. ஜென் மடாலயங்களுக்கு போகிறீங்கன்னா அதுக்காக தான், ஆன்மீகத்துக்கு வரீங்கன்னா அதுக்காக தான். அப்போது அங்கே நீங்கள் மனதை பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா அங்கே அடி கிடைக்க தானே செய்யும் இல்லையா? அப்போ எப்பெல்லாம் உங்கள் மைண்டை மாஸ்டர் பார்க்குறாரோ அப்போல்லாம் அங்கே அவர் அடி கொடுப்பாரு. அப்படி அடி கொடுக்க தான் நமக்கு ஒரு கட்டத்தில் தெரியும், மாஸ்டர் மைண்டில் நாம் எப்போல்லாம் இருக்கிறோமோ அப்போ அவர் அடிக்கிறாரு. அதாவது மைண்டில் இருக்கிறோன்னா மைண்டில் இருந்து பேசும்போதோ, இல்லை மைண்டில் இருந்து ஒரு செயலை செய்யும் போதோ, இல்லை மைண்டில் இருந்து கேள்விகள் கேட்டால் கூட அங்கே அடி விழுவும். ஏன்னா நீங்கள் வளரணும் அப்படின்னா நிறைய பேர் கேம்ப்லையுமே அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதாவது அவங்களுடைய புத்திசாலித்தனத்தை நிரூபிக்கிறதுக்கு. அப்போ ஒரு 30 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க முன்னிலையில் தான் பெரிய ஆன்மீகத்தில் பெரிய மேல்நிலையில் இருக்கேன், நான் உங்களை விட புத்திசாலி, நான் உங்களை விட எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காகவே நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஆனால் உண்மையாக அது அவங்க வளர்ச்சிக்கு எந்த வகையிலையும் உதவி செய்யாது. அது நல்லா தெளிவாக தெரியும். சரி, அப்படி அவங்க இப்போ கிளாஸ் எடுக்கிறவங்கள விட மேல்நிலையில் இருக்கிறாங்க, வளர்ந்துருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த கிளாஸே தேவையில்லை இல்லையா? ஆனால் அங்கே அப்படியே பச்சையாக அவங்களுடைய மைண்டு தெரியும். அப்போ நம்ம அதை அமைதியாக கடந்து வந்துடுவோம். பட் ஒரு குருன்னு நீங்கள் ஏற்றுட்டு அங்கேயே வாழ்கிறதுக்காக போகும்போது அவங்க அப்படி அமைதியாக கடந்து வர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்களை ஒரு நிலை மாற்றம் பண்ணுறது அவசியம். அதுக்காக தான் நீங்கள் போயிருக்கீங்க. அங்கே போய் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் எந்த இதுவும் கிடையாது. ஓகேவா? அப்போ மைண்டில் இருக்கும்போது அடி கிடைக்கும். அப்போ உடலில் இருக்கிற குரு கூட வாழ்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா உங்கள் ஈகோலே அடிப்பார். அப்போது உங்களுக்கு காயமாகும். ஆனால் அதையும் கடந்து சில பேர் அந்த அடி முதல் அடி வாங்கினே ஓடி போயிடுவாங்க. இந்த ஆள்லாம் ஒரு ஆளா அப்படின்னு வெளியில் போய் அவரை பற்றி தப்பாக பரப்பியும் விடுவாங்க. ஆனால் இல்லை, என்னுடைய குரு அதுதான் அங்கே ட்ரஸ்ட் வேணும்னு சொல்கிறது. என்னுடைய குரு என்னுடைய வளர்ச்சிக்காக தான் அதை செய்கிறாரு. அப்போ அவர் அடிக்கிறாருன்னா ஒரு விஷயத்த சுட்டி காட்டுறாருன்னு அர்த்தம். அப்போ எதை அவர் சுட்டி காட்டுறாரு, அந்த எதை அடிக்கிறாரு, எதுக்கு வலிக்குது, ஏன் வலிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக தொட்டு அது கடைசியில் நம்ம ஈகோவாக தான் இருக்கும். அவமானப்படுத்துவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க ஒரு விஷயத்த நம்ம கைவிடுறதுக்காக தான் இருக்கும். அப்போது உடலில் இருக்க ஒரு குரு கூட வாழ்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் தெரியுமா? சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவர் அலோ பண்ணுறவங்க மேலே தான் ஒர்க் பண்ணுவார். அதுவும் ஒரு விஷயம். அலோ பண்ணுறவங்க மேலே தான் ரொம்ப டீப்பாக ஒர்க் பண்ணுவார்.
ஸோ உடல் இல்லாத ஒரு குருவை ஏத்துக்கிறது ரொம்ப சுலபம். அவர் வந்து உங்கள அடிக்க மாட்டாரு. அது மாரி இந்த மாரி அவமானப்படுத்த மாட்டாரு. அங்க வந்து மாற்றமும் நமக்குள்ள நடக்காது. ஆன்மீகத்துல எந்த முன்னேற்றமும் நடக்காது. அதே மாதிரி தான் அ இதுல நம்ம வந்து எத தேர்வு செய்றோம் அப்படிங்கிறது இருக்கு. இன்னொருத்தர் கேட்டிருந்தாரு, "எனக்கு குரு வந்து கிடைக்குமா?" அப்படின்னு. உண்மையா உங்களுடைய தேடுதல் ஆழமா இருந்தா, நீங்க வந்து அத முழு மனசோட அதுக்காக ஏங்குனீங்கன்னா, உங்களுக்குள்ள அந்த தாகம் வந்து தீவிரமா இருந்தா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு குரு கிடைப்பாரு. ஓஷோவே வந்து சரியான குரு கிட்ட உங்கள அனுப்பி வைப்பாரு. ஆனா, அந்த ட்ரஸ்ட் வந்து முழுமையா இருக்கணும். உண்மையா இருக்கணும். ட்ரஸ்ட் இருக்கணும். அரைகுறையா இருக்கக்கூடாது அந்த நம்பிக்கை. ஸோ இதே தான் இவரு கேள்வி கேட்டதுக்கும் பொருந்தும். அதாவது ஒரு உண்மையான காதல், உண்மையான ஒரு காதலி அப்படின்னா, அவ உங்க கூட சண்டை போடுவா. அவ ஒரு சமயம் இல்லாட்டி ஒரு சமயம் உங்க கூட சண்டை போடுவா. உங்களுக்கு ஒத்து போக மாட்டா. இல்ல நீங்க வந்து எதிர்பார்க்குற மாரி அவ இருக்க மாட்டா. இல்லையா? அப்போ இந்த மாரி கற்பனையா நேர்ல பார்க்காத ஒருத்தர ஃபோட்டோவ வச்சுக்கிட்டு காதலிக்கிறது வந்து ரொம்ப சுலபம். ஏன்னா அவ வந்து உங்ககிட்ட சண்டை போட மாட்டா. நீங்க எப்படி வேணா அவள கற்பனை பண்ணிக்கலாம். எப்படி வேணா அவளுடைய இயல்புகள வந்து நீங்க கற்பனை பண்ணிக்கலாம். ஸோ அதேபோல அது வேணும், இது வேணும்னு கேட்க மாட்டா. அ எனக்காக டை எனக்காக நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், மணி ஸ்பெண்ட் பண்ணணும்னு எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. அப்ப அதுவும் ஒரு வகை வசதி தான் இல்லையா? ஸோ அதனால உண்மையாலுமே நம்ம முன்னாடி இருக்க ஒரு பொண்ண நேசிக்கிறது தான் வந்து சரியான விஷயம். அத விட்டுட்டு ஏதோ ஆன்லைன்ல பார்த்தவங்க, அவங்களோட ஃபோட்டோவ எடுத்து வச்சுட்டு ஏன்னா அவரு அதில சொல்றாரு த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பெர்சன் அப்படிங்கும்போது, ஆம் இப்போ நீங்க ஒரு பஸ்ல போறீங்க, ட்ரெயின்ல போறீங்க, இல்ல உங்க ஆஃபீஸ்ல இருக்கிறீங்க. அங்க இருக்கிற ஒரு பெண்ண பார்த்து, அவங்களுடைய பிஹேவியர் பார்த்து, அவங்களுடைய குணங்கள பார்த்து, உங்களுக்கு காதல் வர்றது வந்து அதுதான் நேச்சரானது, இயல்பானது. பட் ஆன்லைன்ல பார்க்குற ஒருத்தவங்கள வந்து நேசிக்கிறதுங்கிறது வந்து இதுதான். சொன்னேன் இல்லையா? உடல்ல இருக்க குருவுக்கும், உடல் இல்லாத குருவுக்கும் இருக்கிற அதே வித்தியாசம் தான். நம்ம வசதிக்கு எப்படி வேணா நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். ஸோ அங்க வந்து நாம வந்து எந்த ரிஸ்க்கும் எடுக்க விரும்பலன்னு அர்த்தம். இல்லையா? எந்த ரிஸ்க்கும் எடுக்க விரும்பல. ஆனா, நமக்கு வந்து ஒரு கற்பனையான ஒரு காதலியோ, காதலனோ தேவைப்படுறாங்க. ஸோ அதுல நம்ம திருப்தி அடைஞ்சுக்கிறோம். இது வந்து ரொம்ப மேலோட்டமான விஷயம் தான். இது என்னைக்குமே உண்மையா இருக்கவே முடியாது. அதனால இது வந்து மெடிடேஷன் கிடையாது. நாம வந்து ரிலேஷன்ஷிப்குள்ள போறதுக்கு வந்து பயப்படுறோம். அதுதான் காரணம். நான் பார்த்துருக்கேன் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோல சொன்னேன் இல்லையா? ஓஷோவ படிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்காம நெறைய பேர். இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு 40 பிளஸ் 50 கிட்ட ஏஜ் ஆயிடுச்சு. அவங்க வந்து அவங்களுடைய இப்போ ஓஷோவ பயன்படுத்தி ஓகே நீங்க மேரேஜ் பண்ணாம இப்ப என்கிட்டயே சின்ன பசங்கலாம் நெறைய பேர் கேட்பாங்க. நம்ம கேம்புக்கு வந்தவங்க. நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கலாமா? வேண்டாமா? அப்படின்னு. நான் சொல்லுவேன் அது வந்து உங்களுடைய சாய்ஸு. அ ஆனா ஓஷோ வந்து மேரேஜ வந்து அவரு அ சரின்னு சொல்லல. அப்போ ஆனா நீ மேரேஜ் பண்ணிக்காம இருக்கிறது மிகப்பெரிய ரிஸ்க். ஏன்னா நம்ம நாட்டுல வந்து நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் உடல் ரீதியான தேவைகளுக்கு மேரேஜ் ஒன்று தான் ஒரே சொல்யூஷன் இருக்கு. அப்போ நீ வந்து அதை கடந்தவனா இருந்துட்டீன்னா அது வந்து உனக்கு தேவையில்லை. இப்போ ஓஷோ மாதிரி இருந்துட்டோம் அப்படின்னா இன்னொரு பார்ட்னர் நமக்கு தேவையில்லைன்னா ஓகே அது வந்து ஆஹ் நீ மேரேஜ் பண்ணிக்க வேண்டாம். ஆனா உனக்கு அந்த தேவை இருக்கும்போது நீ கண்டிப்பா மேரேஜ் பண்ணி தான் ஆகணும். இந்த நம்ம நாட்டுல ஒரே வழி அந்த மேரேஜ் தான். அப்படி நீ மேரேஜ் பண்ணிக்கல அப்படின்னா அந்த ஒரு 40 தொடுறதுக்குள்ள நீ ஆன்மீகத்துல மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிடணும். அப்படி இல்லைன்னா அந்த 40க்கு பிறகு இருக்கிற காலம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு பெண் அந்த 40, 50 வயசு கடந்தவங்களுக்கு வந்து அந்த அதுக்கப்புறம் ஃபீல் பண்றாங்க. நமக்கு ஒரு வாழ்றதுக்கு ஒரு பெண் தேவை. ஏன்னா ஏஜ் ஆகுது அப்படின்ற ஒரு கொஞ்சம் கொஞ்சம் உடம்புல இயலாமை வரும்போது அவங்க அதை ஃபீல் பண்றாங்க. ஒரு பெண் வந்து வேணும் அப்படின்னு. ஆனாலும் அவங்க மேரேஜ் பண்ணிக்க பயப்படுறாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க பயப்படுறாங்க. அதே போல அவங்க கிட்ட நான் வந்து பார்க்குற இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு என்ன சொல்றது? அந்த ஒரு விட்டு கொடுத்தல், அந்த ஒரு பெருந்தன்மை அவங்க கிட்ட கிடையாது.
நான் பார்த்துட்டேன். ரொம்ப ரொம்ப சுயநலமா இருப்பாங்க. தன்னுடைய வசதி, தான் கஷ்டமே ஃபிசிக்கலா கூட எந்த வேலையும் செய்ய அவங்க தயாரா இருக்கிறதில்ல. அப்ப ரொம்ப சோம்பேறியா, எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுறவனா, ஒரு கோழையா தான் அவங்க இருக்காங்க. இது என்ன காரணம்னா, ஓகே ஓஷோ மேரேஜ் பத்தி இதா பேசவும் அது பண்ணிக்கல அவங்க. ஆனா, அதுக்குள்ள நம்ம ஆன்மீக முன்னேற்றம் அடையணும் இல்லையா? ஆன்மீகத்துல வளரணும் இல்லையா? அது வந்து அவங்க கிட்ட மிஸ் ஆகுது. ஏன்னா ஆன்மீகத்துல நீங்க வளர வளர என்ன ஆகும்? மிகப்பெரிய துணிச்சல் நம்மகிட்ட வரும். எல்லா எவ்வளோ பெரிய விஷயத்துக்கும் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க தயாரா இருப்போம். ரெஸ்பான்சிபிலிட்டின்னா பயந்து ஓட மாட்டோம். நம்மளா துணிஞ்சு போய் நம்மளா இந்த விஷயத்த நான் பண்றேன், இல்ல இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு விஷயத்த செய்வோம். ஏன்னா, அந்த ஒரு சேலஞ்சிங்கான ஒரு இது வந்து உங்களுக்கு ஒரு அட்வென்ச்சர் மாதிரி, அது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அ என்ன சொல்றது? ஒரு மிகப்பெரிய ஒரு இத கத்துக்குவீங்க நீங்க அதுலருந்து. அதுக்கு நீங்க பயப்படவே மாட்டீங்க. துணிஞ்சு அதுக்குள்ள போவீங்க. துணிஞ்சு அதுக்குள்ள குதிப்பீங்க. ஏன்னா, வாழ்க்கை வந்து ஒரு லேர்னிங் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ புது புது விஷயத்த கத்துக்கிறதோ, இல்ல தெரியாத விஷயத்துக்கு கூட நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க பயப்பட மாட்டீங்க. ஓகே அந்த விஷயத்த கத்துக்கிட்டு நம்ம அத பண்ணலாம். அப்படிங்கிற அளவுக்கு துணிச்சல், பயங்கரமான துணிச்சல் வரும். அதேபோல உண்மையும், நேர்மை தன்மையும் உங்கள்ட்ட அபரிமிதமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்ககிட்ட தான் அந்த ஆன்மீக வளர்ச்சி வந்து நடக்கும். இப்படியும் எடுத்துக்கலாம் வைஸ் வெர்சா. இப்படி உண்மையும் நேர்மையும் இருக்கிறவங்களுக்கு தான் ஆன்மீக வளர்ச்சி ஆன்மீகத்துல முன்னேற்றம் நடக்கும். ஆன்மீகத்துல முன்னேற்றம் நடந்தவங்கள்ட்ட உண்மையும் நேர்மையும் இருக்கும். ஓகே. அவர் கேட்ட கேள்விக்கு இந்த வீடியோல பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க வந்து எந்த தயக்கமோ, சங்கடமோ பட வேண்டாம். உங்களுக்கு இருக்கிற கேள்விகளை ஓசோ சார்ந்தோ, இல்லை வந்து உங்களுடைய ஆன்மீகத்தில் ஏதோ வளர்ச்சியில் இல்லை மெடிடேஷனில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கேள்விகள் கேட்க கேட்க தான் உள்ளே இருந்து இன்னும் ஆழமான விஷயங்கள் வரும். ஸோ அதனால தான் அதே போல் ஒருத்தர் ஓஷோட அந்த 7 days என்லைட்மெண்ட் பற்றி கேட்டிருந்தாரு. அது வந்து அவர் தொடர்ந்து அதே தான் கேட்டுட்ருக்காரு. அது வந்து என்னன்னா என் இளமை கால நினைவுகள் புக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். அவரோட என்லைட்மெண்ட் அந்த 7 days பற்றி எனக்கு சரியாக தெரியல, ஞாபகம் இல்லை. சப்போஸ் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா எந்த புக்கில் அதை மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இன்னொன்று, அவர் எதுக்கு இதே தொடர்ந்து கேட்குறாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒன்று தனக்கு நடந்த ஒரு நிகழ்வோட கம்பேர் பண்ணுறதுக்காக இருக்கும். அப்படி இல்லைன்னா தனக்கு நடந்தது அதுதான் அப்படிங்கிற ஊர்ஜிதப்படுத்துறதுக்காக இருக்குமோ என்னமோ தெரில. அவருக்கு ஒன்று நான் சொல்லிக்க விரும்புகிறேன். என்லைட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக என்லைட்மெண்ட் ஆகிருப்பாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரே மாதிரி இருக்காது. ஆனால் அதோட ரிசல்ட் அது ஆஃப்டர் என்லைட்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்களுடைய அந்த இருக்கிற தளம் வந்து எல்லாருக்கும் ஒரே தளம் தான். ஆனால் அந்த நடக்கிற சம்பவம், ஏதோ ஒரு சம்பவமோ இல்லை ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக தான் இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. இதை வந்து அவருக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். மேலும் இது மாதிரி ஆழமான தகவல்களை மேலும் பகிர்ந்துக்கலாம். நன்றி.